ஹல்லேலூயா. நாம் வேதமும் தியானமும் பகுதியில் சங்கீதம் 12ஆம் அதிகாரம் வாசித்து தியானிக்கப் போகிறோம். ஹல்லேலூயா. இந்த 12ஆம் சங்கீதம் செமினே என்னும் எண்ணரம்பு கிண்ணாரத்தில் வாசிக்க ராகவ தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். எண்ணரம்பு 8 நரம்பா இருக்குமோ தெரியல. எண்ணரம்பு கிண்ணாரம். 4வது நெருக்கத்தின் ஜெபம். இதோடைய பொருள் அடக்கம் அப்படின்னு பார்த்தா, துன்மார்க்குடைய 3 பாவம், 5 விதமான நியாய தீர்ப்பு, துன்மார்க்கனின் 5 பாவங்கள், தேவனுடைய வார்த்தை, துன்மார்க்கனுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் துன்மார்க்கனுக்கும் இடையில ஒப்புமை. சவுல் ராஜா இஸ்ரவேல் தேசத்தை ஆட்சி புரிந்த போது தாவீது இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கலாம் என்று வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள். தேசத்தில் பொதுவாக ஜனங்கள் மத்தியில் கர்த்தர் மீது வைத்திருக்கும் பக்தி குறைந்து போயிற்று. தேசத்தில் விசுவாச குறைவு காணப்படுகிறது. தாவீது இந்த பிரச்சனைகளை எல்லாம் கர்த்தரிடத்தில் முறையிடுகிறார். தாவீதுக்கு விரோதமாக அவருடைய சத்துருக்கள் எழும்பி இருக்கிறார்கள். ஒரு சிலர் தாவீதுக்கு சிநேகிதர் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் அவர்களும் தாவீதுக்கு நன்மை செய்வதற்கு பதிலாக தீமையை செய்கிறார்கள். கர்த்தர் தாமே தனக்கு உதவி புரிய வேண்டும் என்று தாவீது தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். தாவீதால் ஒரு மனுஷனையும் நம்ப முடியவில்லை. அவர்களிடத்தில் உண்மை இல்லை. தாவீதின் சத்துருக்கள் அவரை பயமுறுத்துகிறார்கள். அவர்கள் இருதயத்தில் பெருமையான சிந்தனை நிரம்பியிருக்கிறது. அப்படிப்பட்ட துன்மார்க்கருக்கு அழிவு வரும் என்று தாவீது முன்னறிவிக்கிறார். அல்லேலூயா. தற்போது மனுஷ புத்திரத்தில் சண்டாளர்கள் உயர்ந்திருக்கிறார்கள். ஆகையினால் துன்மார்கள் சுற்றித் திரிகிறார்கள். கர்த்தர் தாமே தன்னையும் தம்முடைய ஜனங்களையும் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் பாதுகாக்க வேண்டும் என்று தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வார்த்தைகளை வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. வாக்கு தத்தம் இதில் இருக்கிறது. கர்த்தாவை இரட்சியும் பக்துள்ளவன் அற்று போகிறான். உண்மையுள்ளவன்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு துன்பமான வேலை வந்தாலும் நம்முடைய இருதயத்தில் நன்மையான சிந்தனைகள் நிரம்பியிருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. தாவீதுக்கு துன்பமான நேரம் வந்தபோது அவர் இருதயத்தில் நன்மையான காரியங்களை சிந்தித்து கொண்டு இந்த 12வது சங்கீதத்தை பாடுகிறார். மனுஷரில் பல காரியங்களுக்காக வருத்தப்படுகிறார்கள். தங்களுக்கு நேரம் இல்லை என்றும் தங்களுக்கு கெட்ட நேரம் வந்திருப்பதாகவும் சொல்லி வருத்தப்பட்டு கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் எல்லோருக்குமே நல்ல காலத்தை தான் கொடுத்திருக்கிறார். மனுஷர் தங்களுடைய காலத்தை தங்களுடைய மனதில் எண்ணத்தின்படி வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். ஒரு சிலருக்கு பணம் குறைந்து விட்டால் மிகவும் வருத்தப்படுகிறார்கள். தங்களுக்கு துன்ப நேரம் வந்திருப்பதாக சொல்கிறார்கள். வியாதி வருகிறது மற்றும் பேரழிவு வருகிறது. மனுஷர் துக்கமான காலம் வந்திருப்பதாக சொல்கிறார். அப்போஸ்தலர் பவுல் தீமோத்தேயும் எழுதின 2வது நிருபத்தில் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக 2 தீமோத்தேயு 3:1 என்று எழுதியிருக்கிறார். கொடிய காலம் ஐஸ்வர்யத்தின் குறைவினாலோ, வியாபாரத்தின் நஷ்டத்தினாலோ, தொழில் வீழ்ச்சியினாலோ, இயற்கை சீற்றத்தினாலோ வரப்போவதில்லை. மனுஷருடைய பக்தி குறைந்ததால் கொடிய காலம் வருகிறது. அல்லேலூயா. ஆமென். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். மனுஷனுடைய இருதயத்தில் உண்மை குறைந்தால் கொடிய காலம் வரும். இப்படிப்பட்ட கொடிய காலம் தற்போது வந்திருப்பதாக தாவீது கர்த்தரிடத்தில் முறையிடுகிறார். தேசத்திலே பக்தியுள்ளவர்கள் அற்று போகும்போது, உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கும் போதும் காலம் மெய்யாகவே கொடிய காலமாகத்தான் இருக்கும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. தாவீது பக்தியும் உண்மையும் இங்கு இணைத்து சொல்கிறார். பக்தியுள்ளவர்கள் உண்மையுள்ளவர்களாய் இருப்பார்கள். ஒருவரிடத்தில் உண்மை இல்லை என்றால் அவரிடத்தில் மெய்யான பக்தி இருக்காது. இருதயத்தில் சுத்தமில்லாமல் கர்த்தரை பரிசுத்தராக ஆராதிக்க முடியாது. தேவ பக்தி உள்ளவர்கள் உண்மையுள்ளவர்களாகத்தான் இருப்பார்கள். இவர்களுடைய வார்த்தைகளை நாம் நம்பலாம். தாங்கள் செய்வதை சொல்வார்கள், தாங்கள் சொல்வதை செய்வார்கள். இவர்களுடைய வாயில் வார்த்தைகளும் கிரியைகள் கைகளின் கிரியைகளும் முரண்பாடு இருக்காது. இவர்களுடைய மனசாட்சி சுத்தமாக இருக்கும். தேவனுக்கு முன்பாக மனுஷருக்கு முன்பாகவும் பக்தியுள்ள மனசாட்சியுள்ளவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. அவரவர் தன் தோழரோட பொய் பேசுகிறார்கள். இச்சக உதடுகளால் இருமனம் பேசுகிறார்கள். மனுஷனுடைய இருதயத்தில் உண்மையான அன்பு உண்மையான சிநேகமும் இல்லை. அவரவர் தங்கள் தோழருக்கு தீங்கு நினைக்கிறார்கள். தங்கள் தோழரோடு பொய் பேசுகிறார்கள். பிறரை வஞ்சிக்கிறார்கள். பிறருக்கு விரோதமாக தூக்கியடிகளை நடப்பிக்கிறார்கள். பிரியமானவர்களே, இப்படித்தான் உலகம் போய்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா.
சாத்தாண்டத்தில் உண்மை இல்லை, அவன் பொய்யனும் பொய்க்கு தகப்பனுமாயிருக்கிறான். மனுப்புத்திறனை அழித்து போடுகிறதுக்கு சாத்தான் சதி பண்ணுகிறான். துன்மார்க்கன் எல்லாரும் சாத்தானுடைய பிள்ளைகள். அல்லேலூயா, ஆமேன். மனுஷர் மத்தியில் ஜனங்கள் ஒருவருக்கொருவர் உண்மை பேச வேண்டும். இருமனதாய் பேசாமல் ஒரு மனதாய் பேச வேண்டும். மனுஷருடைய சிந்தனையும் செயலும் ஒத்து போக வேண்டும். மனுஷர் ஒருவருக்கொருவர் தங்கள் தோழரோடும் பொய் பேசும் காலமே கொடிய காலமாகும். மனுஷர் ஒரு மனமாய் பேசாமல் தங்கள் இத்தக உதடுகளால் இருமனதாய் பேசும் காலமே கொடிய காலம். அல்லேலூயா. இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவுமையும் கர்த்தர் அற்று போடுவார். ஆமென். கர்த்தர் தாழ்மையுள்ளவருக்கு கிருபை கொடுக்கிறார், பெருமையுள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். பிரியமானவர்களே, துன்மார்க்கனையும் பெருமைக்காரரையும் கர்த்தர் நீதி நியாயம் விசாரிப்பார். அவர்களுடைய துர்ச்செய்கைகள் தக்கதாக கர்த்தர் அவர்களை நீதியாய் தண்டிப்பார். அல்லேலூயா, ஆமென். இந்த வசனம் தாவீது கர்த்தரிடத்தில் ஏறெடுக்கிற ஜெபத்தின் வார்த்தைகள் என்று வேத பண்டிதர்கள் சிலர் வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். 3வது வசனத்தை, கர்த்தாவே இச்சகம் பேசுகிற உதடுகளையும் பெருமைக்காரர்கள் நாவையும் அற்று போக பண்ணும். கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுவதாக இந்த வசனம் சிலர் வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். கர்த்தர் அற்று போடும் 2 காரியங்கள்: இச்சகம் பேசுகிற உதடு, பெருமை பேசுகிற நாவு. யார் எங்களுக்கு ஆண்டவன்? பாருங்க, 4வது வசனத்துல, எங்கள் நாவுகளை மேற்கொள்ளுவோம், எங்கள் உதடுகள் எங்களுடையது, யார் எங்களுக்கு ஆண்டவன் என்று சொல்லுகிறார்கள். காலமோ கொடிய காலமாய் இருக்கிறது. கர்த்தரிடத்தில் பெருமையுள்ளவர்களுக்கு அகந்தையுள்ளவர்களுக்கும் கர்த்தர் விரோதமாய் பேசுகிறார்கள். கர்த்தருக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபையும் நம்புவதற்கு பதிலாக அவர்கள் தங்கள் நாவுகளை நம்புகிறார்கள். தங்கள் நாவுகளால் மேற்கொள்ளுவோம் என்று நினைக்கிறார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய உதடுகள் நம்முடைய சரீரத்தில் இருந்தாலும் கர்த்தரே நம்முடைய உதடுகளுக்கு எஜமானராகவும் ஆண்டவராகவும் இருக்க வேண்டும். நம்முடைய உதடுகள் மாத்திரமல்ல, நம்முடைய முழு சரீரத்திற்கும் கர்த்தர், நம்முடைய ஆவிக்கும் நம்முடைய ஆத்மாவுக்கும் கர்த்தர் எஜமான். அவரே நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தம் எளியவர்களுடன் பெருமூச்சின் நிமித்தம். 5வது வசனம், நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறான். ஏழைகளை பாழாக்கப்படுகிற காலமும் எளியவர்கள் விடுகிற பெருமூச்சு கொடிய காலங்கள் தான் இப்படியெல்லாம் நடக்கும். ஏழைகள் பாழாக்கப்படுகிறார்கள். அவர்கள் இருமாப்பாய் ஆளுகை செய்கிறார்கள். தங்களை கேட்கிறதற்கு யாருமில்லை என்றும் தங்கள் மீது யாருக்கும் அதிகாரமில்லை என்றும் ஆணவமாய் சிந்திக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அதனால்தான் எளியவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், நெருக்கப்படுகிறார்கள். கர்த்தர் எப்போதும் அமைதியாக இருக்க மாட்டார். பிரியமானவர்களை, ஏழைகளை பாழாக்கப்படுகிறதையும் எளியவர்கள் ஒடுக்கப்படுகிறதையும் கர்த்தர் எப்போதும் சகித்து கொண்டு இருப்பதில்லை. நம்முடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரம் ஏற்ற வேளையில் கர்த்தர் ஏழைகளையும் எளியவர்களையும் பாதுகாப்பார். அவர்களை ஒடுக்குகிற கையில் இருந்து கர்த்தர் அவனை மீட்டு ரட்சிப்பார். கர்த்தர் ஏழைகளையும் எளியவர்களையும் பாதுகாத்து அவர்களை சுகமாயிருக்க பண்ணுவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்தது அதுதானே பிரியமானவர்களே. அல்லேலூயா. அவர்கள் கூக்குரல் இடும் பொழுது தேவன் கேட்டார். அல்லேலூயா. தேவனே, எங்களை சோதித்தீர், வெள்ளியையும் புடமுடுகிறதை போல எங்களை புடமிட்டீர். எங்கள் வலையில் படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். மனுஷரையும் தங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணுகிறீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். சங்கீதம் 66:10-12 இந்த காரியம் சொல்லப்படுது. கர்த்தருடைய பிள்ளைகள் பாடுகள் அனுபவிப்பதினாலே அவர்கள் ஒரு இழப்பும் வரப்போவதில்லை. பாடுகளினால் இழப்பு வராது, கர்த்தரால் செழிப்பு வரும். பிரியமானவர்களை, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் கர்த்தர் எழுந்து நியாயம் தீர்க்க போகும் காரியங்கள். ஏழைகளை பாழாக்குதல், எளியவர்களை பெருமூச்சு விட வைக்கிறவர்களுக்கு நிச்சயமாக நியாய தீர்ப்பு உண்டு. கர்த்தருடைய சொற்கள் 6ஆம் வசனத்தில், மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளி கொப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது.
மனுஷர் பொய் பேசினாலும் கர்த்தர் உண்மை மாத்திரமே பேசுகிறார். மனுஷன் பொய்யாக இருந்தாலும் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய சொற்கள் சுத்த சொற்கள். கர்த்தருடைய வார்த்தைகள் உண்மையானவைகள், சுத்தமானவைகள். மண் குகையில் உருக்கி புடமிடப்பட்ட சுத்த வெள்ளியைப் போல கர்த்தருடைய சொற்களும் சுத்தமாயிருக்கிறது. தாவீது கர்த்தருடைய சுத்த சொற்களை பற்றி சொல்லும்போது மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாயிருக்கிறது என்று சொல்கிறார். கர்த்தாவே, நீர் அவர்களை காப்பாற்றி அவர்களை என்றென்றைக்கும் இந்த சந்ததிக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்ட மீதமுள்ள தம்முடைய ஜனங்களை காப்பாற்றுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு மோசமான வேலைகள் வந்தாலும் கர்த்தர் அவர்களுக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார். துன்மார்க்கருடைய சந்ததி எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் அந்த பொல்லாத சந்ததிக்கு விலக்கி காத்துக்கொள்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்றைக்குமே பாதுகாப்பு இருக்கும். ஹல்லேலூயா. பக்தி இல்லாதவர்கள் உள்ளாதவர்களாக இருந்தாலும் பக்தியுள்ளவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருப்பார்கள். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பலனை கொடுக்கிறார், பலப்படுத்துகிறார். அவர்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார். நன்மையான ஈவுகளை கொடுக்கிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் வதிக்கிறார். அவர்களும் மற்றவர்களையும் ஆசீர்வதிக்கிறார்கள். அல்லேலூயா. மனுபுத்திரரில் சண்டாளர் உயர்ந்திருக்கும் போது துன்மார்க்கர் எங்கும் சுற்றித் திரிவார்கள். தேசத்திலே துன்மார்க்கர் பெருகியிருக்கும்போது சண்டாளர்கள் ஆட்சி வந்து விடுகிறார்கள். இப்பொழுது அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, மனுபுத்திரரில் சண்டாளர் உயர்ந்திருக்கும் போது மிகவும் கொடிய காலமாயிருக்கும். சண்டாளர்களுடைய ஆட்சியில் நல்லவர்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. துன்மார்க்கர் எங்கும் சுற்றி திரிவார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய சங்கீதத்திலே கர்த்தருடைய வார்த்தை பற்றி கூறப்பட்ட காரியங்கள் என்னெல்லாம் பார்க்கும்போது சுத்தமானது. கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? சுத்தமானது, புடமிடப்பட்டது, உத்தமமானது, சிருஷ்டியாக இருக்கிறது, சுத்தமாக்குகிறது, உயிர்ப்பிக்கிறது, நித்தியமானது, நாவுக்கு இனிமையானது, கால்களுக்கு தீபமானது, தேனிலும் மதுரமானது, கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமானது. அது வெளிச்சம், சத்தியம், பருவநிலையை ஆளுகை செய்கிறது. மண் குகையில் உருக்கி புடமிடும் போது அழுக்கு எல்லாம் அகலும். சுத்தமானவை மட்டுமே இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை அப்படி சுத்தமானது. அல்லேலூயா. அவர் சொல்ல நினைத்தது ஒன்றும், செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இதிலிருந்து துன்மார்க்கருடைய நிலைமை என்ன? பரிசுத்தவான்களுக்கு தேவன் அளிக்கிற எளிமையும் சிறுமையுமானவர்களை ஒடுக்குகிறவர்களுக்கு மத்தியிலே சிறுமையும் எளிமையுமானவர்களை தேவன் உயர்ந்த அடைகளை தூக்கி எடுப்பார். அல்லேலூயா. குப்பையிலிருந்தும் புழுதியிலிருந்தும் தூக்கி எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். அல்லேலூயா. நம்மை ஒன்றுமில்லாதவர்கள் என்று நம்மை சொன்னாலும் நம்முடைய காரியம் பெரியது. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.